மானாமதுரை பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் டெலிசன் படுகொலையை மதுரை உயர்நீதிமன்றம் ஜாதிய வன்கொடுமையுடன் நடந்த படுகொலை என்று ஏற்றுக்கொண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி கொலை வழக்காக 302 புதிய உத்தரவு இட்டும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்கள் திருப்புவனம் ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன் உள்ளிட்ட 16 தனிப்படை காவல்துறை கொலையாளிகளின் பெயரை சேர்க்காமலும் கைது செய்யாமலும் போராடும் மக்களை அலட்சியப்படுத்தும் தமிழக அரசையும் காவல்துறையும் சிபிசிஐடி காவலர்களை கண்டித்து தேவேந்திர குல வேளாளர் சமூக இயக்கங்கள், கிராமங்கள் மற்றும் தமிழ் சமூக ஜனநாயக அமைப்பு நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றி வரும் பழனி பாபா மாணவி ஷாகின் பாத்திமா தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தும் தற்பொழுது ஒரு சில தலைவர்கள் மட்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்ததால் ஆத்திரமடைந்த ஷாகின் பாத்திமா தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே. இமானுவேல் சேகரன் தொடங்கி ஆகாஷ் டெலிசன் படுகொலை வரை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக ஷாகின் பாத்திமா தெரிவித்துள்ளார். விரைவில் அனைத்து சமூகங்களையும் திரட்டி மானாமதுரையை ஸ்தம்பிக்க வைப்போம் என தெரிவித்துள்ளார். அதனுடைய காட்சிகள் இதோ. அத்தனை பேர் பேரை போட்டாச்சு, வாங்க இங்க வந்து எங்களுக்கான நீதியை கொடுங்க, ஒரு தம்பி செத்து போயிட்டா வாங்கன்னு சொல்றோம். இதுக்குமே வரலாற்று. நீங்களா எதுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு அமைப்பு ஆரம்பிச்சீங்க, நீங்களா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னே தெரியல. ஒரு சமுதாயத்துல ஒரு பிரச்சனை, நமக்குண்டான பிரச்சனைக்கான தீர்வுகளே கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு நீங்க இயக்கம்? இங்க இருக்கிற தலைவர்களா இவ்வளவுதான் தலைவர்களா? நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு பையன் லாக்அப் டெத் அடிச்சு 50 வருஷமா 50 நாளா 60 நாளா வந்து அந்த பையனோட இன்ன வரைக்கும் அவனுடைய உடம்பு வாங்காம இருக்கு. அந்த தாயினுடைய வேதனையை நினைச்சு பாத்தீங்களா? இப்ப கூட வரலானா என்ன வந்து நீங்க வந்து இத்தனை நாள் தேர்தலுக்கு எல்லாம் சரி ஒரு சாக்கு சொன்னீங்க, நாங்க இவங்களுக்கு வாக்கு வாங்க போறோம், அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க போறோம், தேர்தல் நேரம் நாங்க வர முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கும் வந்து இந்த தம்பிக்கு வந்து நீங்க வந்து நீதி கிடைக்கிறதுக்காண்டி வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்ல. தயவு செய்து நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு இயக்க ஆரம்பிச்சு என்ன செய்ய போறீங்க இந்த மக்களுக்கும் தெரியல. ஒரு பையன் உயிர் போயிருக்கு. இந்த நேரத்துல நான் சொல்றேன், போன ஒரு மாசத்துக்கு ஒரு 2 மாசம் இருக்கு, பிப்ரவரி மாசம் ஒரு கல்யாணம் இந்த இடத்துல ஒரு ராம்நாட்ல ஒரு கல்யாணம். அப்ப வந்து எனக்கு வந்து கல்யாணத்துல அழைப்பு தெரிவிச்சிருந்தாங்க, அக்கா நீங்க வரணும். என்னால வர முடியாத சூழ்நிலை. தென்காசியில அதே நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு கல்யாணம், அங்க போயிருந்தேன். அங்க நீங்க வர முடியல, வாகன பிரச்சனையாயிருச்சு. அப்ப இந்த தம்பி ஆகாஷ் தம்பி என்னை கேட்டிருக்கு, அக்கா எப்ப வருவாங்க, அக்காவோட நான் புகைப்படம் அக்காட பேசணும். உண்மையில இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழலையில நான் தம்பியை நான் நினைச்சு பார்ப்பேன் வந்து பேசுவேன் நான் நினைக்கல. அன்னைக்கே வந்து நான் பாத்துருக்கணுமே எனக்கு இப்ப தோணுது. உண்மையில வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. காவல்துறை திருப்பி வந்து நம்மளுடைய பிரச்சனை, நம்ம தியாகி இமானுவேல் சேகரன் நம்ம ஐயா காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு 60 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம உரிமையை கேட்டா அடிக்கிறாங்க, உரிமையை கேட்டா இப்படித்தான். நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை. நம்மளுடைய இளைஞர்கள் சரியாயிட்டாங்க, இனிமே நம்மளுக்கு எடுத்து கேள்வி கேட்போம் நம்ம அப்படின்றது ஒரு சூழல வந்துட்டாங்க. நம்ம அண்ணன்மார்கள் நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். இனிமையாச்சும் நம்ம வந்து தயவு செய்து நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய இனத்துக்கான பிரச்சனைகளா, தயவு செய்து நம்ம சமுதாயத்துக்கான பிரச்சனைகளா நம்ம நின்று பேசணும். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அப்ப தியாகி இமானுவேல் சேகர்ல இருந்து அப்பா பசுபதி பாண்டியில இருந்து பழனி பாபா குரல் கொடுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற இறந்த ஆகாஷ் தம்பி வரைக்கும் ஒவ்வொரு தம்பி நம்ம சமுதாயத்துக்காக நின்றவர் தான். அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அந்த தம்பி எவ்வளவு வலிகள் வேதனைகளா இருக்கும். ஒரு நிமிஷம் சொல்லி அந்த பையனை சொல்லி நீங்க அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் நாங்க திருப்பி அதான் சொல்றோம், எங்க சமுதாயத்துல எங்க தம்பி தப்பு செஞ்சா அதுக்குண்டான தண்டனையை நாங்களே வாங்கி கொடுப்போம். அதுக்கு அத்தனை தலைவர்கள் இருக்கும். கண்டிப்பா காவல்துறையை நாங்களே ஒப்படைக்கிறோம். மதுபானம் அரைஞ்சானா இல்ல வந்து புகைப்பிடிச்சானா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா நாங்களே கொண்டு வந்து சேர்ப்போம். ஆனா நீங்க லாக்அப் டெத் எந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு இவ்வளவு தைரியம் வந்து காவல்துறைக்கு வருதுன்னா அப்ப அரசு உங்க கையில அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு இவ்வளவு செய்றீங்களா? இதையும் நாங்க விட மாட்டோம். திருப்பி வந்து நாங்க இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனை பண்ணி நாங்க இவ்வளவு நிக்கிறோம்னா இது எல்லாம் இங்க மானாமதுரையே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு பெருவாரியான கூட்டம் இங்க வரும். அத்தனை சமுதாய இயக்க தலைவர் இங்க வருவாங்க. ஒரு சமுதாய பிரச்சனை மட்டும் இதை முடிக்க மாட்டோம். எல்லா தமிழ் குழு பிரச்சனையா இருந்து இந்த இடத்துல ஆகாசுக்கு ஒரு நீதி வேணும். நீதி வர வரைக்கும் இறுதி வரை போராடுவோம். இது பழனி மாமா மாணவர்கள் சார்பாகவும் பழனி மாமா மாணவி சார்பாகவும் கண்டிப்பா நான் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு உண்டான காவல்துறைக்கு உண்டான நீதி வேணும். அதே மாதிரி காவல்துறையில நீங்க என்ன பண்ணீங்க, எங்க தம்பிகள் எவ்வளவு கொடூரம் பண்ணீங்க, அதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா வழங்கப்படும். கைது செய்யப்படும். கைது செய்ய வரை நாங்கள் ஓய மாட்டோம். அதுவரை எங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்ல அத்தனை தமிழ் குடி சொந்தங்களும் ஒன்று சேருவோம், ஒன்றுபடுவோம்.
ஆகாஷின் படுகொலைக்கு வென்று முடிப்போம். நன்றி.